போர் அப்படின்னு சொன்னாலே தங்க விலை ஏறிடும். இப்போ இது வந்து வர்த்தக போர் இவ்வளோ மோசமாக நம்ம பங்குச்சந்தை இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம். பெருமளவு வந்து பாதிக்கப்படும். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ட்ரம்ப் வந்து திடீர்னு 25% வரி டாரிஃப் பிளஸ் 25% கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பங்கு சந்தைகள்லாம் வந்து ஒரு பெருமளவு சரிஞ்சுது. ஒரு ஈகோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ட்ரம்ப்பும் புத்தினும் கூடிய விரைவில் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது எதனால ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னால், நமக்கு ஆல்ரெடி வந்து தயாரிப்பு செலவு கூடுதலாக இருக்கும். ஆனால் நமக்கு 50% வரி அப்படின்னும் போது டெக்ஸ்டைல் ஏற்றுமதியெல்லாம் வந்து ஒரு பெருமளவு வந்து பாதிக்கப்படும். பார்மசூட்டிக்கல் இப்போதைக்கு வந்து அமெரிக்காவில் எந்த டேக்ஸும் கிடையாது. ஆனால் அதுக்கு நான் 250% டேக்ஸ் போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். முதல்ல ட்ரம்ப்பு அவர் எவ்வளோ நாளைக்கு இதை சொல்ல போகிறாரு? அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாமே மாறிடுச்சு, நான் குறைச்சிட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவார். தங்கம் வந்து ஒரு தடவை ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் இறங்காது. அதாவது போர் அப்படின்னு சொன்னாலே தங்கம் விலை ஏறிடும். வர்த்தக போராக இருந்தாலும் ஏறும். ஸோ நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா அதை தொடர்ந்து செய்யுங்க, அதை நிறுத்தாதீங்க. எப்போல்லாம் கீழே இருக்குதோ அப்போ டபுள் த குவான்டிட்டி வாங்கணும். ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு, அபேரல்ஸு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸு, எலக்ட்ரிக்கல் கூடு, ஆட்டோ காம்போனன்ட்ஸு, ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாதிக்கும். இதை சார்ந்து இருக்கிற நிறுவனங்கள் இந்தியாவில் நிறைய இருக்குது. நம்ம நாட்டில் ஏற்கனவே வந்து வேலையில்லா திண்டாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ அந்த சிறிய சிறிய நிறுவனங்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னு சொன்னால் அந்த நிறுவனங்கள்லாம் இழுத்து மூட வேண்டி வரும். அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு போகும். இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் பாதிப்பு அப்படின் போது கண்டிப்பாக வந்து ஓரளவு வந்து அந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எல்லாருமே பாதிப்பு இருக்கும். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பி.ஆர். சுந்தர் சார் அவர்களை சந்திக்க இருக்கும். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பங்குச்சந்தையினுடைய வீக்லி அப்டேட்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து எஃப்ஐ வந்து அதிகமாக செல் அப்படிங்கிறது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். குவார்டர் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பினுடைய இம்போர்ட் டேரிஃப் அப்படிங்கிறத 50% உயர்த்தியிருக்காங்க. இத்தனையும் சேர்ந்து நம்முடைய பங்குச்சந்தைக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்துட்ருக்கா? கண்டிப்பாக அழுத்தம் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இந்த வருஷம் அந்த கடந்த ஒரு 8 மாதத்தில் இல்லை ஜனவரிலேருந்து கணக்கு பண்ணணும்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16% ஏற்றத்தில் இருக்கிறாங்க. இந்திய பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 8% இறக்கத்தில் இருக்குது. ஸோ மற்ற நாடுகள் 16% ப்ளஸ்ஸு, நாம் 8% மைனஸ். அப்படி பார்த்தீங்கன்னா மற்ற எமர்ஜிங் எக்கானமி எமர்ஜிங் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட 25% குறைவாக இருக்கிறோம். ஸோ அப்போனா எவ்வளோ மோசமாக நம்ம பங்குச்சந்தை இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம். ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சோதனை வந்ததுன்னா ஒரே நேரத்தில் 3-4 சோதனை வரும். அதே போல் ஏற்கனவே நம்ம நாட்டில் நிறைய கம்பெனிஸு ரிசல்ட் சரியில்லாமல் பங்குகள்லாம் ஓரளவு நல்லா இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிற இந்த இடத்துல வந்து ட்ரம்ப் வந்து திடீர்னு இல்லை இந்தியாலாம் வந்து நிறைய டேக்ஸ் போடுறாங்க எங்களுக்கு, அதனால் நான் அவங்களுக்கு எதிராக வந்து டேரிஃபு நான் வந்து 25% ப்ளஸ் ஒரு பெனால்ட்டி டேரிஃப் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த கச்சா எண்ணெய்க்காக எந்த அளவுக்கு அடிஷ்னல் டேரிஃப்ன்றதை அவர் தெளிவாக சொல்லலை. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இன்னும் 24 மணி நேரத்தில் நான் வந்து இந்தியாவுக்கு எதிராக டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன், சப்ஸ்டான்ஷியலி இன்க்ரீஸ் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நேற்று வந்து 50%, 25% வரி டாரிஃப் ப்ளஸ் 25% கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பங்குச்சந்தைகள்லாம் வந்து ஒரு பெருமளவு சரிஞ்சுது. போன வாரம் நான் உங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன், ஒரு மே மாதம் முதல் வாரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது. அப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொன்னாங்க. அப்போ வந்து பங்குகள் வந்து ஓரளவு இறங்குச்சு. மே மாதம் 12ஆம் தேதி அந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 24,000லேருந்து 25,000 வரைக்கும் போச்சு. ஒரு 1000 புள்ளிகள் ஒரே நாளில் மேலே போச்சு. அதுக்கு அப்புறமா
ஒரே ஒரு நாள் கூட நிஃப்டி 24,500க்கு கீழே க்ளோஸ் ஆகலை. 2-3 தடவை 24,500 கீழே போனாங்க. ஆனால் க்ளோசிங் வந்து 24,500க்கு மேலே தான் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு ரெக்கவர் ஆகி நல்லா மேலே 25,650 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப கார்ப்பரேட் ரிசல்ட் சரியில்லை, அதுக்கப்புறம் ட்ரம்ப் டேரிஃபு அப்படின்னு வந்து இன்றைக்கி தான் வந்து பெருமளவு சரிஞ்சு 24,400க்கும் கீழே போயிடுச்சு. ஸோ அந்த இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடேயில் இன்னைக்கு போனது தான் இந்த மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் லோவஸ்ட் பாயிண்ட். ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு லோவஸ்ட் பாயிண்ட் போனாலுமே அதுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் வந்து நல்ல அபரிதமாக வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் வந்து இன்ட்ராடே லோலேருந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம வந்து பல காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டினர் விற்றுக்கினே வராங்க, அதனால் இறங்குது. ஆனால் எவ்வளோ வெளிநாட்டினர் விற்கிறாங்களோ அந்தளவுக்கு அல்லது அதை விட கூடுதலாகவே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுறாங்க. அப்போ அதனால் வந்து இன்றைக்கி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து பை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஈகோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஒரு ட்ரம்ப் சொல்கிறாரு அன்னைக்கு பங்குச்சந்தை இறங்கி போச்சுன்னா அது நமக்கு கௌரவம் இல்லைல்ல. அதனால் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனை கூப்பிட்டு இன்றைக்கி பங்குகள் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா எதிர்கட்சிகள்னா சொல்லுவாங்க, பாருங்கள் அமெரிக்க அதிபர் சொன்னார் அதனால் பங்குகள் இறங்கி போச்சு, ஆனால் நீங்கள் அமெரிக்கா கூட நல்ல உறவு வந்து வளர்க்கலை அப்படி இப்படின்னு குறை சொல்லுவாங்கன்ட்டு அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒன்று. இது இல்லாமல் வேறு சில செய்திகளும் வந்திருக்கு. ஒன்று, புத்தின் வந்து இந்தியாவுக்கு வரார். அது வந்து இது வந்து ஒரு மெட்டீரியலாக எந்த பாசிட்டிவும் கிடையாது. பட் இது ஒரு மாரல் சப்போர்ட். ஏன்னா அமெரிக்கா ரஷ்யா ரெண்டுமே ஒரு பெரிய சக்திகள். அதில் அமெரிக்கா வந்து நமக்கு ரொம்ப எதிராக நிற்கிறாங்க. பட் நேற்றுக்கு ரஷ்யா அதிபர் வந்து நம்ம நாட்டுக்கு வராருன்னா ஒரு நம்ம நல்லுறவு அதிகமாக இருக்கும். ஆனால் மெட்டீரியலான ஒரு விஷயம் என்ன வந்திருக்குனாக்கா, ட்ரம்ப்பும் புத்தினும் கூடிய விரைவில் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, கூடிய விரைவில் ரஷ்ய அதிபரும் ஜெலன்ஸ்கி யுக்ரைனுடைய அதிபரும் நேருக்கு நேர் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதனால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னால், ஒருவேளை ரஷ்ய அதிபரும் யுக்ரைன் அதிபரும் ஒன்றா பேசி அங்கே ஏதோ ஒரு சீஸ் ஃபயர் வருதுன்னு வச்சுப்போம், ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வருதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், 2 நாட்டுங்க இருக்கிற பிரச்சனை தீர்ந்துருமா? அப்போது அமெரிக்காவை நம்மளை பார்த்து நீங்கள் ஏன் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, நீங்கள் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குவே அந்த பணம் தான் வந்து அவங்க சண்டைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போது ரஷ்யா கிட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறது ஒரு பிரச்சனை இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த அடிஷ்னல் 25% அது கூட தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக குறைச்சாகணும். ஸோ இந்த ஒரு செய்தி வந்தது. அதனால் ஒருவேளை அடுத்த சில நாட்களில் ஏதாவது இந்த 25% அடிஷ்னல் டேரிஃப் போட்டது வந்து அது வந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலேருந்து தான் அமலுக்கு வருது. அதுக்குள்ளார ஏதாவது நடந்து அது இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு 25, மற்ற நாடுகள்லாம் 20% போட்டுக்கிறாங்க, நம்ம 25% போட்டால் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நல்ல ஓரளவு மார்க்கெட். ஸோ இதனாலேயும் பங்குச்சந்தைகள் ரெக்கவரி ஆகிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பங்குச்சந்தைகள் ஒரு கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் கீழே போயிட்டு அங்கேருந்து 300 புள்ளிகள் மேலே வந்து ஒரு 100 புள்ளிகள் ப்ளஸில் தான் வந்து பங்குச்சந்தைகள் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. சரி, இப்போது 21 நாள் அப்படிங்கிற ஒரு டைம் நமக்கு இருக்குது. இந்த டைமில் ஏதாவது இந்த மாதிரி சீஸ்ஃபயர் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவோ இந்த வரி விதிப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஒன்று, இந்தியாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தணும். அதில் சில டேரிஃபில் வந்து சிலது இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வரணும். அப்படியே இது வந்து பிரச்சனை சால்வ் ஆகலாம். அல்லது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிற பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும். ஸோ இது ரெண்டுத்தில் எது நடந்தாலுமே இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இப்போ நம்ம ரிசல்ட் சீசனில் இருக்கோம், நம்ம தொடர்ந்து ரிசல்ட்டை பார்த்துட்ருக்கோம். கடந்த வாரம் வந்து முக்கியமாக எஃப்எம்சிஜி ரிசல்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எப்படி வந்திருக்கு சார்? ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மொத்தம் 4 மேஜர் செக்டரு ப்ளஸ் ஒரு ரிலையன்ஸ் ரிசல்ட் சரியில்லை. பேங்கிங் ரிசல்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஓகே, மற்ற ரிசல்ட்டெல்லாம் சரியில்லை.
அதே போல் ஐடி வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ ரிசல்ட்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா வந்திருந்தது. எஃப்எம்சிஜி ரிசல்ட்டும் நெஸ்லே தான் ரொம்ப மோசமாக வந்தது தவிர ஐடிசி இண்டஸ்ட்ரியல் நிலையெல்லாம் ஓரளவு நல்ல ரிசல்ட் தான் வந்தது. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பெரும்பாலான ரிசல்ட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு சில நிறுவனங்கள் தான், முக்கியமாக வந்து ஸ்டேட் பேங்க்கு அந்த மாதிரி தான் ஒரு சில நிறுவனங்கள் தான் நம்ம பாக்கி இருக்குது. பட் மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் சீசன் வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை அப்படின்றது தான் சொல்ல முடியும். அதனால தான் பங்குகள் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு ஜூலை மாதம் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பங்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% நிஃப்டி இறங்கி தான் இருக்குது. சரி, இப்போது இந்த வரி விதிப்பு அமலுக்கு வருது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக வந்து டெக்ஸ்டைல் துறை வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். எந்த அளவுக்கு அதனுடைய இம்பேக்ட் இருக்கும் சார்? எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளால் எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ் வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க, நிறைய டஃப் காம்படிஷன் கொடுக்குறவங்க. இப்போ பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லேபரும் குறைவு, தயாரிப்பு செலவும் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு 20% தான் வரி. நமக்கு ஆல்ரெடி வந்து தயாரிப்பு செலவு கூடுதலாக இருக்கும், ஆனால் நமக்கு 50% வரி. அப்படின்னும் போது டெக்ஸ்டைல் ஏற்றுமதியெல்லாம் வந்து ஒரு பெருமளவு வந்து பாதிக்கப்படும். ஆனால் இது எல்லாமே நம்ம பேசினாலுமே ஒரு நிறைய விஷயங்கள் திரைமறைவில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, பிடிவாதமாக வந்து 50% தான் நீங்கள் வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்காவுக்கு, 50% வரின்னுறாங்க. அதில் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், துபாயில் இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல உங்கள் துணியை வந்து துபாய்க்கு எனக்கு ஏற்றுமதி பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் துபாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏற்றுமதி பண்ணிட்டீங்கன்னா துபாயில் இருக்கிற என்னுடைய நிறுவனம் அந்த டெக்ஸ்டைலை வாங்கிடும். அப்போ நான் துபாயிலேருந்து நான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவேன். அப்போது துபாய்க்கு அமெரிக்காவுக்கும் 20% தான் வரி. அப்போது இதை வந்து ட்ரம்ப் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நேரடியாக ஏற்றுமதி பண்ணாமல் நீங்களே துபாயில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கிற உங்கள் துணியை நீங்கள் துபாயில் இருக்கிற உங்கள் நிறுவனத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்கன்னா இதை ட்ரம்ப் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது அதில் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய, அதாவது ஒரு ஒர்க் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சட்டம் இருந்ததுன்னா அந்த சட்டத்தில் இருக்கிற லூப் ஹோல் அதை பயன்படுத்தி நம்ம வந்து தவறுகள் செய்யணும். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும். சரி, இப்போ நம்ம ஏற்றுமதியை சார்ந்திருக்கக்கூடிய உள்நாட்டில் ஏதாவது செக்டர்ஸ்க்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுமா? இல்லை, ஏற்றுமதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல்ஸு, அப்பேரல்ஸு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸு, எலக்ட்ரிக்கல் கூட்ஸு, ஆட்டோ காம்போனன்ட்ஸு, ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாதிக்கும். இதை சார்ந்திருக்கிற நிறுவனங்கள் இந்தியாவில் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாலே கோயம்புத்தூர் பக்கம் நிறைய டெக்ஸ்டைல் மில்ஸ்லாம் இருக்குது. அவங்களாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. திருப்பூர் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நகரம்னு பார்த்திங்கன்னா திருப்பூர். அங்கே டெக்ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கேருந்து தான் வந்து வெளிநாட்டுக்கு நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே இப்போ பிரச்சனைக்கு வரும். ஸோ இந்த சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து, ஆனால் இது எதுவுமே வந்து நிஃப்டி 50 கிடையாது. நிஃப்டி பங்குச்சந்தைன்னு சொன்னாலே நிஃப்டி தான். அந்த டாப் 50 கம்பெனிங்களுக்கு பாதிப்பு இருக்காது. பட் சிறிய நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்களுக்கு பாதிப்பு இருக்கும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் போன வாரமே சொல்லியிருந்தேன். அதில் வந்து தகவல் தொழில்நுட்பத்துக்கு அவங்க எப்படி வரி போடுவாங்க, ஏன்னா அது வந்து கூட்ஸ் கிடையாது, அது சர்வீஸு. இன்னொன்று வந்து பார்மசூட்டிக்கல், மருந்து. பார்மசூட்டிக்கல் இப்போதைக்கு வந்து அமெரிக்காவில் எந்த டேக்ஸும் கிடையாது. ஆனால் அதுக்கு நான் 250% டேக்ஸ் போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். அது வந்து பார்மசூட்டிக்கல் டேரிஃப் தனி, செமிகண்டக்டர் டேரிஃப் தனி,
மெட்டல்ஸ் டேரிஃப் தனி, இது 3 இல்லாமல் மற்றதுக்கு மட்டும்தான் இந்த மற்ற நாடுகளுக்கு 20, 25, நமக்கு 50ன்றது. அதனால் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும் இதெல்லாம் எந்த அளவுக்கு, நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஒர்க் ஓவர் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்க போகுது. இல்லை முதல்ல ட்ரம்ப்பு அவர் எவ்வளோ நாளைக்கு இதை சொல்ல போகிறாரு, அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாமே மாறிடுச்சு நான் குறைச்சிட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவார். அதனால் நமக்கு 27 ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, அது வரைக்கும் பொறுத்து இருந்தது அப்புறம் தான் பார்க்கணும். சரி, இப்போது நிஃப்டியில் வந்து இந்த எக்ஸ்போர்ட் சார்ந்த நிறுவனங்கள் வந்து குறைவாக இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இதை தாண்டி ஓவராலாக நம்முடைய கண்ட்ரிக்கு ஒருவேளை இது அமலுக்கு வந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் நடக்கும் சார்? இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அசம்ஷன் அடிப்படையில் நம்ம பேச வேண்டாம். நான் இப்போவும் நம்புகிறேன் இது வந்து 27 ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக 27 ஆகஸ்ட்டுக்கு தாண்டி இது போகாது. 25% இருக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 50% இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். பாதிப்பு அப்படின் போது கண்டிப்பாக வந்து ஓரளவு வந்து அந்த எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எல்லாருமே பாதிப்பு இருக்கும். நம்ம நாட்டில் ஏற்கனவே வந்து வேலையில்லா திண்டாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ அந்த சிறிய சிறிய நிறுவனங்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னு சொன்னால் அந்த நிறுவனங்கள்லாம் இழுத்து மூட வேண்டி வரும். அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு போகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் இருக்குன்றது நம்ம 27 அப்புறம் பேசலாம். சரி, இப்போ நம்ம செக்டாரோட மொமெண்டம் அப்படிங்கிறத வாரம் பார்த்துட்டு இருக்கோம். பேங்கிங் செக்டார் நல்ல மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வேறு ஏதாவது இதில் ஆட் ஆயிருக்கா? பேங்கிங் செக்டாரோட மொமெண்டம் இந்த ரீசன்ட் சேஞ்சஸில் ஏதாவது மாறி இருக்கா சார்? இல்லை, பேங்க்ஸ் வந்து இப்போ வந்து ஒட்டுமொத்த சந்தையுமே இப்போ ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. ஸோ பெருசாக எந்த ஒரு இதுவும் வந்து ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. ஐடி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு பாட்டம் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஏற்கனவே ஒரு 25-30% இறங்கிடுச்சு. அதனால் அது ஒரு பாட்டம் அவுட் ஆன மாதிரி தெரியுது. அதில் ஒரு இந்த யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை ஒன்றும் பெருசாகலை, அப்படி சால்வ் ஆச்சுனால் அந்த பாட்டம் அவுட் ஆகிட்டு அது கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ செக்டரோட ரிசல்ட் நல்லா இருந்தது. எஃப்எம்சிஜி செக்டர் ரிசல்ட்டும் நல்லா இருந்தது. ஆட்டோ செக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி, அதுக்கு அடுத்தது தான் பேங்க்ஸ், அதுக்கு அடுத்தது தான் வந்து ஐடி. சரி, இப்போ நம்ம கமாடிட்டி சந்தையினோட அப்டேட்ஸும் பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் பார்த்தோம்னா தங்கத்தினுடைய விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஏற்றம் தானா? இது எப்படி இருக்குது? இல்லை, பொதுவாக வந்து தங்கம் வந்து ஒரு தடவை ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் இறங்காது. இதான் ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு 5 அல்லது 10% வேணால் இறங்கும், அதை விட அதிகமாக இறங்கிடாது. ரெண்டாவது, ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், உலக அளவில் அசாதாரண சூழ்நிலைகள் இருக்கும்போது தங்கத்தோட விலை ஏறும், அல்லது நம்முடைய பணத்தோட மதிப்பு குறைஞ்சாலும் தங்கத்தோட விலை ஏறும். ஸோ இதில் வந்து இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற வர்த்தக போர், அதாவது போர் அப்படின்னு சொன்னாலே தங்கம் விலை ஏறிடும். அது ரியல் போராக இருந்தாலும் ஏறும், வர்த்தக போராக இருந்தாலும் ஏறும். இப்போ இது வந்து வர்த்தக போர் இப்போ நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இந்தியாவில் கண்டிப்பாக ஏறிருக்கும். உலக அளவுலேயும் தங்கம் விலை ஏறிதான் இருக்குது. போன வாரம் வந்து கிட்டத்தட்ட கோல்டு வந்து ஆல் டைம் ஹை போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தங்கத்தோட விலை வந்து பெருசாக இறங்காது, இது அப்படியே தான் இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் குறைய குறைய தங்கத்தோட விலை ஏறும். அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் போக போக இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் தங்கத்தோட விலை இங்கேருந்து பெருசாக ஏறலைனாலும் இங்கேருந்து பெருசாக இறங்குறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஒரு $3400 இருந்தது ஒரு அவுன்ஸ் கோல்டு, அது ஒரு 3200 அளவுக்கு வந்தது. மாதிரி இப்போ திரும்ப 3400 தாண்டி போயிடுச்சு. தங்கமும் வெள்ளியும் ரெண்டுமே வந்து ஒரு புல்லிஷ் மோடில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சார், நம்ம பங்குச்சந்தை பார்த்துட்ருக்கோம், தொடர்ந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட்லேயே இருக்குது. வரும் வாரம் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்னுடைய லெவல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நிஃப்டி பொறுத்த வரைக்குங்க நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், 24,500க்கு கீழே க்ளோஸ் ஆனால் மார்க்கெட் வந்து ரொம்ப பேரிஷ் ஆகிடும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 24,000. ஆனால் இன்றைக்கும் பெருமளவு இறங்கினாலுமே க்ளோசிங்கில் வந்து 24,500க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கீழே வந்து கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் ஷார்ட் கவரிங்கில் மேலே வந்திருக்கு. அதனால் இப்போது அதே தான் என்னுடைய வியூ, 24,500க்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகக்கூடாது. ஆனால்
அது 24,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு 20 டே மூவிங் ஆவரேஜ் உடச்சி, 50 டே மூவிங் ஆவரேஜ் உடச்சி, 100 டே மூவிங் ஆவரேஜ் உடச்சி கீழே இருக்குது மார்க்கெட். ஸோ அது வந்து இப்போ ரொம்ப பேரிஷாக தான் இருக்குது. இது காரணம் கார்ப்பரேட் ரிசல்ட்ஸு ப்ளஸ் அமெரிக்காவினுடைய வரி கொள்கைகள், டேரிஃப். ஸோ மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தாலுமே பொதுவாக பங்குச்சந்தைகள் எப்படி நடக்கும்னு சொன்னால், ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது பங்குகள் தொடர்ந்து இறங்கிக்கின்னு இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்தால் ஒரே நாளில் பங்குகள் ரொம்ப மேலே போகும். மே மாதம் முதல் வாரத்தில் அதுதான் நடந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, ஐயோ போர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இறங்கி இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து சீஸ்ஃபயர், போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் நிஃப்டி 4% ஏறிச்சு. அதே போல் மார்க்கெட் இப்போ ரொம்ப பேரிஷாக இருக்குது. புட் கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து நிறைய காலை செல் பண்ணுறாங்க, புட்டை கம்மியாக தான் செல் பண்ணுறாங்க. அதே போல் எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து 92% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது மொத்தம் ஒரு 100 கான்ட்ராக்ட் ட்ரேட் நடந்துருக்குதுன்னா அதில் 8 கான்ட்ராக்ட் தான் லாங் போயிருக்கிறாங்க, 92 கான்ட்ராக்ட் ஷார்ட் போயிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் எப்போல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூஜ் ஷார்ட் பொசிஷன் இருந்திருக்கோ, அடுத்த 4 முதல் 6 வாரங்களுக்குள்ளார ஏதோ ஒரு நல்ல செய்தி வந்து பங்குகள் வந்து ஷார்ட் கவரிங்கால் பங்குகள் நல்லா மேலே போயிருக்கு. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை இது நடுவில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருவேளை அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணி ஒரு வரிகள் டேரிஃப் அது ஏதோ ஒரு நாள் குறைச்சிட்றாருன்னு வச்சுப்போம். அப்படி ஒரு செய்தி வந்ததுன்னு சொன்னால் அன்னைக்கு மறுநாள் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 3 அல்லது 4% பங்குகள் ஏறிடும். அதனால் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 25,500, அதுதான் வந்து சமீபத்தில் 25,650 வரைக்கும் போச்சு. அதில் 25,500 வச்சுக்கலாம். ஸோ 24,500லேருந்து 25,500க்குள்ளார அடுத்த ஒரு வாரம் ட்ரேட் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, 24,500க்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகக்கூடாது. மே மாதம் 12ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் 4-5 தடவை அதை கீழே போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணலை. ஸோ இதுதான் அடுத்த வாரத்துக்கு உண்டான கைட்லைன். சரி, இப்போ இந்த டேரிஃப் நியூஸ் இதெல்லாம் கேட்கும்போது நிறைய இடத்துல பேனிக் செல்லிங் அப்படிங்கிறத நம்ம இன்வெஸ்டர் கிட்ட வந்து பார்க்குறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறவங்க இல்லை பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருக்கவங்க இந்த ஒரு நியூஸை எப்படி கடக்கணும்? அதாவது வாரன் பஃபெட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு சிறந்த முதலீட்டாளர். அவர் சொன்னதாக ஒரு செய்தி, அவர் உண்மையிலே சொன்னாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. நிறைய பேர் நாளைக்கு நீங்களே கூட ஏதோ சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நான் மாதங்கி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்களே ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது, ரஜினி இதை சொன்னார் அப்படின்னு சொல்லுங்கள், உடனே அது சோஷியல் மீடியா ஃபுல்லாக பற்றிக்கும். ஏன்னா ரஜினிக்கு வந்து நிறைய ஃபேன் இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு கூட நம்ம சொன்னால் அதை யாரும் கேட்க மாட்டாங்க, இதை வாரன் பஃபெட் சொன்னார்னு கூட சொல்லியிருக்கலாம். அதில் ஒரு பெரிய ஜோக் என்னென்னா, வாரன் பஃபெட் வந்து சோஷியல் மீடியாலே கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் வாரன் பஃபெட் இதை சொன்னார் அதை சொன்னார் தான் வரும். அதில் ஒரு செய்தி என்னென்னா, யூ பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி அண்ட் வென் யூ பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். எப்போல்லாம் வந்து வர்த்தகர்கள் பேனிக்கில் விற்கிறாங்களோ அப்போ தான் முதலீட்டாளர்கள் போய் வாங்கணும். அப்போ நான் சொல்லுவேன், ஒரு மிக மிக மோசமான நியூஸ், அதாவது வந்து இந்தியாவுக்கு எதிராக 50% டேரிஃபுங்கிறது இருக்கிறதுலே மிக மோசமான நியூஸ். அப்படி இருந்து இன்றைக்கி ஏன் கீழே இருந்து ஒரு 300 புள்ளிகள் மேலே வந்துருக்குதுன்னா, பரவாயில்ல, ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்துடுச்சு, இதை விட பெருசாக என்ன வரப்போகுது, அதனால் ஒஸ்ட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு பங்குகளை முதலீட்டாளர்கள் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா அதை தொடர்ந்து செய்யுங்க, அதை நிறுத்தாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கீழே போகும்போது பயந்து போய் எஸ்ஐபி நிறுத்துருவாங்க, திரும்ப மேலே போகும்போது திரும்ப எஸ்ஐபி வாங்க. அப்போ நீங்கள் ஒரு தடையும் நீங்கள் வாங்கும்போதும் ஹையர் லெவல்லே தான் வாங்கினுக்கிறீங்க.
நீங்கள் ஒரு தடவை ஹையரில் வாங்குறீங்க, ஒரு தடவை லோவரில் வாங்கினா தான் உங்களுக்கு ஆவரேஜ் அவுட் ஆகி உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். கீழே போகும்போதெல்லாம் பயந்து போய் எஸ்ஐபி நிறுத்துட்டு மேலே போகும்போதெல்லாம் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா அது ஓவராலில் உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு ரொம்ப பெரிய டேமேஜாக இருக்கும். ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் இருந்ததுனால் எப்போல்லாம் கீழே இருக்குதோ அப்போ டபுள் த குவான்டிட்டி வாங்கணும். மார்க்கெட் நல்லா மேலே இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் எஸ்ஐபி போடுறீங்கன்னா ஒரு 10% இறங்கி போச்சு மார்க்கெட் அப்படின்னாக்கா நீங்கள் 5000 ரூபாய்க்கு பதில் 10,000 ரூபாய் போடணும் மாதம். அப்புறம் திரும்ப மேலே போகும்போது அது திரும்ப குறைச்சிக்கலாம், வசதி இருந்தால். அது வேறு விஷயம். முதலீட்டாளராக இருந்தாலுமே எப்போவுமே வந்து இந்த மாதிரி பேனிக் சிச்சுவேஷன் தான் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போலாம் இந்த மாதிரிலாம் பேனிக் இருக்கும்போது தான் பை பண்ணணும். இப்போ எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, சார் எப்போ சார் பை பண்ணணும்? நிறைய பேருக்கு எப்போ பை பண்ணணுன்னா, ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், அந்த படம் பேர் ஆண் பாவம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து வண்டியை ரிவர்ஸ் எடுப்பார். ஒரு ஹீரோ கிட்ட சொல்லாரு, கொஞ்சம் பாருங்கள் வண்டி பின்னாடி இடிக்குதான்னு. இடிக்கலை வாங்க, இடிக்கலை வாங்க, நல்லா போய் இடிச்சது, நல்லா இடிச்சிடுச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு பங்குகள் வந்து நல்லா ஏறினதுக்கப்புறம் தான் மக்களுக்கு ஏறுன்ற நம்பிக்கையே வரும். அப்போ தான் போய் பங்குல வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாரும் பேனிக்கில் எப்போ விற்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் வாங்கணும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் பேனிக்கில் விற்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மறுநாளே லாபம் வந்துருமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அந்த பேனிக் வந்து மோர் பேனிக்காகவும் ஆகும். ஆனால் பேனிக்கில் வாங்கும்போது ஒரு தடவை நீங்கள் பேனிக்கில் வாங்கினீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லீமன் பிரதர் கொலாப்ஸ் போது 50% வந்தது, அது ஒரு பேனிக்கு. கொரோனா வைரஸ் போது 40% வந்தது, அப்போல்லாம் பேனிக். அந்த பேனிக்லலாம் வாங்கியிருந்தால் இப்போ பங்குகள் நல்லா இருந்திருக்கும். அதனால் வந்து பேனிக்கில் இருக்கும்போது தான் முதலீட்டாளர்கள் அதிகமாக முதலீடு பண்ணணும். அதுதான் நம்முடைய அறிவுரை. சார், இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு கடந்த வாரத்தினுடைய அப்டேட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.